கோவை மருதமலை அடிவார வனப்பகுதியில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு 4 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த பெண் காட்டு யானை உடல் நலம் தேறியதை அடுத்து வனத்துறையால் வனப்பகுதியில் விடப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தென்னிலவன் இணைப்பில் இருக்கிறார். தென்னிலவன், தற்பொழுது அந்த யானையின் உடல் நலம் எப்படி இருக்கிறது? விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கடந்த 5 நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா கோவை மருதமலை அடிவார வனப்பகுதியில் உடல்நலக்குறைவுடன் தரையில் படுத்திருந்த ஒரு பெண் காட்டு யானையை வனத்துறையினர் கண்டறிஞ்சாங்க. அதனைத் தொடர்ந்து வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவ குழுவினர் தொடர்ந்து இதே பகுதியில் முகாமிட்டு இரவு பகலாக யானையை கண்காணித்து அதற்கான சிகிச்சை அளித்து வந்தாங்க. குறிப்பாக 2வது நாள்ல பாத்தீங்கன்னா கிரேன் மூலமாக யானை நிக்க வைக்கப்பட்டு அதற்கு தேவையான ஊட்டச்சத்து மாத்திரைகள் அதே போல பழங்கள் ஆகியவை வழங்கப்பட்டது. யானை தொடர்ந்து வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவ குழுவினரின் கண்காணிப்பில் இருந்த நிலையில நேற்றைய தினமே பாத்தீங்கன்னா முழுமையாக அதன் உடல்நிலை தேறி இருந்தது. இந்த நிலையில இன்று காலை அதை வனப்பகுதிக்குள் விடுவிப்பதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்றது. குறிப்பாக மாவட்ட வன அலுவலர், அதே போல இந்த சரகத்தின் வனச்சரகர்கள், கால்நடை மருத்துவ குழுவினர்கள் பரிசோதனை செய்த பின்னர் தற்போது அந்த யானையானது வனப்பகுதிக்குள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. 4 நாட்களாக பாத்தீங்கன்னா தொடர்ந்து கிரேன் மூலமாக கட்டப்பட்டு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில அந்த ரோப்புகள் தளர்க்கப்பட்டவுடன் உற்சாகமாக அந்த யானை வனப்பகுதிக்குள் ஓடியதை நம்மால் பார்க்க முடிஞ்சது. அதே போல யானை வனப்பகுதிக்குள் சென்றாலும் அதை ட்ரோன் மூலமாக வனத்துறையினர் கண்காணிச்சு வராங்க. மேலும் 2 தனி குழுக்கள் போடப்பட்டு யானை தொடர்ந்து பின்னால் கண்காணிச்சவரை சென்றுட்டு இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து அந்த யானைக்கு மருந்து மாத்திரைகள் கொடுக்கப்பட்டதால வேறு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுமா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொள்ள சென்றிருக்கிறாங்க. அதே போல இந்த யானையின் 4 மாத குட்டியும் 4 வனத்துறை குழுவினர் ஒரு பக்கம் கண்காணிச்சு அதையும் கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இன்று மதியத்திற்குள்ளே அந்த பெண் யானை அதன் கூட்டத்திற்குள் சேர்த்துவதற்கான ஆயத்த பணியில் தற்போது வனத்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.